அன்பின் தீபம் ஏற்ற வேண்டும் அகிலம் ஒளிரவே அமைதி பூக்கள் தூவ வேண்டும் மனிதம் மலரவே உண்மை கீதம் இசைக்க வேண்டும் நீதி செழிக்கவே இறை உதயம் காணவே இறைவன் அரசு இது வன்றோ இனிதே வாழ்ந்திடுவோம். உண்மைக்காக உயிரை துறந்து தியாக வாழ்வு நாளும் வாழ்ந்து அன்பின் தூதனாய் பண்பின் வேந்தனாய் அன்பின் தூதனாய் பண்பின் வேந்தனாய் வாழ்வோம் மாண்பினில் அன்பின் தீபம் ஏற்ற வேண்டும் அகிலம் ஒளிரவே அமைதி பூக்கள் தூவ வேண்டும் மனிதம் மலரவே. டிசம்பர் மாதம் 12ஆம் திகதி திருவருகை காலம் 2ஆம் வாரம் வெள்ளிக்கிழமை. முதல் வாசகம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து அருள்வாக்கு. அதிகாரம் 48. இறை வார்த்தைகள் 17 முதல் 19 முடிய. இஸ்ரவேலின் தூயவரும் உன் மீட்பருமான ஆண்டவர் கூறுவது இதுவே: உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. பயனுள்ளவற்றை உனக்கு கற்பிப்பவரும் செல்ல வேண்டிய வழியில் உன்னை நடத்துபவரும் நானே. என் கட்டளைகளுக்கு செவிசாய்த்திருப்பாயானால் உன் நிறைவாழ்வு ஆற்றைப் போலும் உன் வெற்றி கடல் அலை போலும் பாய்ந்து வந்திருக்கும். உன் வழிமரபினர் மணல் அளவாயும் உன் வழி தோன்றல்கள் கதிர்மணிகள் போன்றும் இருந்திருப்பர். அவர்கள் வெட்டி வீழ்த்தப்பட்டிரார். அவர்கள் பெயர் என் திருமுன்னின்று அழிக்கப்பட்டிராது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். மக்கள் திருமுழுக்கு யோவானுக்கும் செவி சாய்க்கவில்லை, மானிட மகனுக்கும் செவி சாய்க்கவில்லை. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 11 வசனங்கள் 16 19 வரை. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு கூறியது: இத்தலைமுறையினரை யாருக்கு ஒப்பிடுவேன்? இவர்கள் சந்தை வெளியில் உட்கார்ந்து மறு அணியினரை கூப்பிட்டு, நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, நாங்கள் ஒப்பாரி வைத்தோம், நீங்கள் மாரடித்து புலம்பவில்லை என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள். எப்படியெனில், யோவான் வந்தபோது அவர் உண்ணவும் இல்லை குடிக்கவும் இல்லை, இவர்களோ அவன் பேய் பிடித்தவன் என்கிறார்கள். ஆனால் மானிட மகன் வந்துள்ளார், அவர் உண்கிறார் குடிக்கிறார். ஆனால் இவர்களோ இம்மனிதன் பெருந்தீனிக்காரன், குடிகாரன், வரி தண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கிறார்கள். எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, நிலத்தில் ஊன்றப்படும் விதையில் முதலில் வெளிவருவது கீழ்நோக்கி செல்லும் வேரின் பகுதி, பின்புதான் மேல் நோக்கி செல்லும் தண்டு பகுதி வருகிறது.
தான் நிலத்தில் ஊன்றியிருப்பதற்கு ஏற்பவே தனது கனி கொடுக்கக்கூடிய தன்மை அமைகிறது என்கிற உண்மை விதைக்கு தெரிந்திருக்கின்றது. மனித வாழ்வு கூட கடவுளில் வேரூன்றி இருக்கின்ற பொழுது மட்டுமே புறவாழ்வு செழுமையானதாக அமைய ஆரம்பிக்கின்றது. பயனுள்ளவற்றை நமக்கு கற்பித்து செல்ல வேண்டிய வழியில் நம்மை வழிநடத்துகின்ற கடவுளின் கட்டளைகளை நாம் பின்பற்றி கடவுளில் வேரூன்றிய வாழ்வு வாழுகின்ற பொழுது மட்டுமே நிறைவாழ்வு ஆறை போல வழிந்தோடுகிறது. மன நிறைவு கடல் அலை போல தொடர்ந்து ஓயாமல் நம்மை தேடி வந்து கொண்டே இருக்கிறது. நம்மில் பலர் வாழ்வின் வேர்களை கடவுள் என்ற பூமியில் ஆழ பதிக்காமலேயே வாழ்வின் கனிகளை பிறப்பிக்க முயலுகிறோம். இது எந்த அளவிற்கு தவறானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமது ஆற்றலையும் நேரத்தையும் கடவுளில் வேரூன்றுவதற்கான முயற்சிகளை எடுக்க பயன்படுத்துவது அவசியமானது. இவ்வாறு கடவுளில் வேரூன்றிய வாழ்வு வாழுகின்ற பொழுது சுற்றியுள்ள மனிதர்களின் விமர்சனங்களும் எதிர்ப்புகளும் நம்மை அதிகமாக பாதிக்கப் போவதில்லை. உளவியல் அறிஞரான ஃப்ராய்ட் ஏராளமான மனிதர்கள் தங்களது உணர்வு முதிர்ச்சியை பொறுத்த அளவில் ஏறத்தாழ 13 வயது குழந்தையை போன்றுதான் இருக்கிறார்கள் என்று சொன்னார். அதாவது ஒரு மனிதருக்கு உடல் அளவில் 40 அல்லது 50 வயது இருக்கலாம். ஆனால் அவருக்கு உணர்வு அளவில் ஒரு 13 வயது குழந்தையின் முதிர்ச்சி மட்டுமே உண்டு. மற்ற மனிதர்கள் தன்னிலிருந்து மாறுபட்டவர்கள். எனவே அவர்கள் எனது விருப்பு வெறுப்பிற்கு ஏற்றாற் போல செயல்பட தேவையில்லை என்ற உணர்வு முதிர்ச்சி ஒரு குழந்தையிடம் இருப்பதில்லை. மாறாக குழந்தையிடம் இருக்கின்ற முதிர்ச்சி என்ன? சுற்றியுள்ளவர்கள் தனது எதிர்பார்ப்பிற்கு ஏற்பவே செயல்பட வேண்டும், நடந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணுவது. இயேசு காலத்து பரிசேயரிடம் கூட இத்தகைய உணர்வு முதிர்ச்சியின்மை இருந்தது. எனவேதான் தங்களது எதிர்பார்ப்புகளுக்கு மாறாக செயல்பட்ட திருமுழுக்கு யோவானையும் இயேசுவையும் குறை கூறினர். அவர்களது குறை சொல்லுதலை கண்டு இயேசு தனது பணியின் வீச்சையும் தாக்கத்தையும் எந்த விதத்திலும் குறைத்து கொள்ளவில்லை. காரணம், அவர் கடவுளில் ஆழ வேரூன்றி இருந்தார். நன்றாக செயல்படக்கூடிய ஒரு அரசியல்வாதி இருந்தார். தன்னால் இயன்ற நல்ல காரியங்களை அவர் மக்களுக்கு செய்து வந்தார். இது அவரது எதிரிகளுக்கு பிடிக்கவில்லை. அவரை பற்றி கடுமையாக குறை கூறினர், தரக்குறைவாக விமர்சித்தனர். அவரிடம் இருந்த பலவீனங்களை மக்கள் முன் வெளிச்சம் போட்டு காட்டினர். மனவேதனை அடைந்த அவர் ஒரு நாள் இரவு வேளையில் தன் நண்பரை பார்க்க சென்றிருந்தார். நண்பரிடம் தன் வேதனைகளை எல்லாம் கொட்டி தீர்த்தார். நண்பரும் அவர் சொன்னதற்கு கவனத்தோடு செவி கொடுத்தார். இறுதியாக நண்பர் அவரை அழைத்து கொண்டு தன் வீட்டு மொட்டை மாடிக்கு சென்றார். வானத்தில் பால் நிலா அழகாக ஒளி வீசி கொண்டிருந்தது. அதே நேரத்தில் தெருவில் நின்று கொண்டிருந்த சில நாய்கள் நிலவை பார்த்து குறைத்து கொண்டிருந்தன. நண்பர் அரசியல்வாதியை பார்த்து, இதோ பாருங்கள், நிலவை பார்த்து நாய்கள் குறைத்து கொண்டிருக்கின்றன. இதை பார்க்கும் நிலா தனது ஒளி வீசுகின்ற செயலை நிறுத்தவில்லை, தொடர்ந்து ஒளி வீசி கொண்டிருக்கின்றது. நாய்கள் குறைத்து கொண்டிருக்கட்டும், நீங்கள் நிலவைப் போல ஒளி வீசுங்கள் என்றாராம். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மில் வேரூன்றிய வாழ்வால் எம்மால் எத்தகைய எதிர்ப்பையும் எதிர்கொள்ள முடியும் என்பதை உணர எங்களுக்கு வரம் தாரும். ஆமென். என் வாழ்வில் இயேசுவே என்னாலும் இங்கே எல்லாமும் நீயாக வேண்டும், எந்தன் எல்லாமும் நீயாக வேண்டும். என் வாழ்வில் இயேசுவே என்னாலும் இங்கே எல்லாமும் நீயாக வேண்டும், எந்தன்
அன்பு தாயாக நீ மாற வேண்டும். தாங்காமல் சாய்கின்ற போது பாதங்கள் நீயாக வேண்டும். எந்தன் பாதங்கள் நீயாக வேண்டும். பாவங்கள் கடலாகி நான் மூழ்கும் போது ஓடங்கள் நீயாக வேண்டும். வரும்போடங்கள் நீயாக வேண்டும். என் வாழ்வில் இயேசுவே என்னாலும் எங்கே எல்லாமும் நீயாக வேண்டும். எந்தன் எல்லாமும் நீயாக வேண்டும். காலங்கள் எல்லாமும் என் நெஞ்சவித்தில் தீபங்கள் நீயாக வேண்டும். சுடர் தீபங்கள் நீயாக வேண்டும். தாகங்கள் தீராமல் நான் ஏங்கும் போது மேகங்கள் நீயாக வேண்டும். மழை மேகங்கள் நீயாக வேண்டும். என் வாழ்வில் இயேசுவே என்னாலும் இங்கே எல்லாமும் நீயாக வேண்டும். எந்தன் எல்லாமும் நீயாக வேண்டும். என் வாழ்வில்